ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஃப்ரீ இன்சூரன்ஸ் சீரீஸ்லேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஃப்ரீ இன்சூரன்ஸ் வீடியோ நல்லா இருந்தது, ஆனால் அந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூசேஜ் பற்றி சொல்லியிருந்தீங்க ஃப்ரீ இன்சூரன்ஸில். எங்களுக்கு கொஞ்சம் டெபிட் கார்டோட யூசேஜ் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என்னோட ஃப்ரெண்டு மாதேஷ்ன்றவர் ஐஓபியில் ரூபே பிளாட்டினம் டெபிட் கார்டு தான் வச்சிருக்காரு. அந்த டெபிட் கார்டுலேருந்து அவர் எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியும் தனியாக வாங்கலை. அதுக்காக மாதம் மாதம் எந்த ஒரு ப்ரீமியமும் அவர் பே பண்ணிட்டு வரல. ஆனால் இதில் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அதுதாங்க ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர் வந்து 2 lakhs வரைக்கும் இருக்குது. அவருக்கு அந்த ஆக்சிடென்ட்னால ஏதாவது பர்மனண்ட்டாக அவருக்கு ஒரு இல்னஸ் வந்தாலோ இல்லை ஒரு டெத் ஆகிட்டாலோ அதை வந்து 2 lakhs வரைக்கும் கவர் பண்ணி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அவர் அந்த கார்டை வச்சிருக்கிறதுனால மட்டுமே அவருக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அவர் அந்த கார்டை ஆக்டிவ் டெபிட் கார்டாக வச்சுருக்கணும். ஆக்டிவ் டெபிட் கார்டுனா என்னென்னா, அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி அவர் ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்வைப் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி ஒரு மினிமம் டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணியிருக்கணும். சில பேங்க்ஸில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. சில பேங்க்கில் லாஸ்ட்டு 6 monthsக்குள்ளே அவங்க ஒரு ஷாப்பிங் மால்லையோ இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ அந்த கார்டை யூஸ் பண்ணியிருக்கணும். அதிலிருந்து வெறும் கேஷ் மட்டும் நான் வித்ட்ரா பண்ணுறேன் ஏடிஎம் யூஸ் பண்ணி அப்படின்னா அது மட்டும் பத்தாதுங்க. ரீசெண்டாக ரூபே பாலிசி படி பிஓஎஸ் இல்லாட்டி இ-காமர்ஸ் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அவங்க பண்ணியிருக்கணும். இப்படி இல்லாமல் நாம தான் டெபிட் கார்டு வச்சுக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு இந்த இன்சூரன்ஸில் இருக்க எல்லா பெனிஃபிட்டும் கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதில் கொடுத்துருக்கிற சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த பெனிஃபிட்டை வாங்கிக்கணும். அதுக்காக நம்ம என்ன ஐடியா கொடுக்குறோன்னா, நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து இன்டென்ஷனலாக நம்ம பண்ண முடியாது. கண்டிப்பாக 1 yearக்குள்ளே எல்லாமே யூஸ் பண்ணிவிடுவோம். அப்படி யூஸ் பண்ணலைன்னா சின்னதாக கூகுளில் ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். 3 months ஒன்ஸோ இல்லை ஒரு 6 months ஒன்ஸோ ரெக்கரிங் இன்வைட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு ரிமைண்டர் கொடுக்கும். அப்போ நீங்கள் போய் ஒரு ஆன்லைன் சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களோட டெபிட் கார்டு ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஐஓபி ரூபே பிளாட்டினம் டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா, நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங் இல்லை மால்லையோ சூப்பர் மார்க்கெட்லேயோ யூஸ் பண்ணுறதெல்லாம் உங்கள் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த கார்டு ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் கார்டு எந்த வேரியண்ட்டுன்னு போய் செக் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் பெனிஃபிட் மற்றும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பேங்க்கில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கீழே தெரிய இந்த டோல் ஃப்ரீ நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணி இந்த கார்டுக்கு என்ன ஆஃபர் இருக்குது, அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, இந்த மாதிரியெல்லாம் டீட்டெயில்ஸாக கேட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு சின்ன தகவல் கூட உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த பேங்க் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு அதை பற்றியான டீட்டெயில் வேணும்னா அடுத்த வீடியோவில் ஃபர்தராக செக் பண்ணலாம். இப்படியே நம்ம ஜிபியூ ஃபினான்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க.